நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வண்டியை பிரித்து மாட்ட போகிறோம். கம்ப்ளீட்டாக ரீபிட்டிங் கம்ப்ளீட்டாகவே பிரித்து எடுத்துகிட்டு மறுபடியும் ரீபிட்டிங் மாற்ற இந்த வீடியோவில் எப்படின்னு பார்ப்போம். முதல்ல வண்டியை பிரிக்கச்சில் இந்த கிராங்க் செட்டை ஃபஸ்ட்டில் கலத்துறது நமக்கு வசதியாக இருக்கும். இன்னும் கடைசியில் இதை கலத்த முடியாது. அதனால் ஃபஸ்ட்டில் இதெல்லாம் கலத்திடணும். நம்ம கலத்துற பொருளை ஒவ்வொரு பொருளையும் நம்ம அது இதில் மாட்டி வச்சுன்னா மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பிரேக் செட்டை கலத்திடணும். கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு இதை பின்னாடி பண்ணணும். இந்த ஸ்டாண்டு கிளிப்பு இந்த நட்டை லூஸ் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டா போதும். சாரி கடை கலத்தி எடுத்துருவோம். செயின் கவர் பின்னாடி பேக் கவரை சின்ன ஸ்க்ரூ இருக்கும், அதை கலத்தி எடுத்துருங்க. ஸ்க்ரூ இதிலே மாட்டி வச்சுருங்க. மாட்டினா தான் தொலைஞ்சிட்டுனா அப்புறம் மறுபடியும் தேடணும். காற்று பின்னாடி அப்படின்னா செயின் டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் இந்த நட்டை வீல் நட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு விடுங்க. ரைட் சைடு வீல் நட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு விட்டிங்கன்னா செயினை கலத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா செயின் பெண்டாயிரும். செயின் ஓவர் டைட்டில் வச்சு செயின் கலத்தக்கூடாது. இப்போ இந்த கவரை கலத்தணுன்னா நம்ம வீலு இல்லை வீல் செட்டை கலத்தி எடுத்தால் தான் இந்த செயின் கவரை கலத்த முடியும். ஃப்ரெண்டில் நம்ம சென்ட்ராக்ஸில் இந்த செட்லாம் கலத்தின பிறகு அடுத்தப்போ நம்ம ஆண்பாரை கலத்தணும். ஆண்பாரை கலத்தினா தான் வண்டி பிரித்து மாட்டுருக்கு. கடைசியில் ஆண்பாரை கலத்த முடியாது. அதனால் ஃபஸ்ட்டில் ஆண்பாரை கலத்திடணும். ஆண்பாரை கலத்துறதுக்கு இந்த முன்னாடி பிரேக்கு ரா போல்ட்டையும் லூஸ் பண்ணிக்கிடுங்க. பேக் பிரேக்கு ரா போல்ட்டையும் லூஸ் பண்ணிக்கிடுங்க. இந்த ரெண்டு போல்ட்டையும் அடிச்சு பிரேக் இப்படி ஃப்ரீயாக மேலே வருதான்னு பார்த்துட்டு பிரேக் பிடிக்காது. இன்னும் லிவர் மட்டும் சும்மா மேலே வரும். 12/3 ரிங்ஸு போட்டிங்கன்னா இந்த மேலே ஒரு போல்ட் இருக்கும். இந்த போல்ட்டை இல்லை ஒரு 4 முறை லூஸ் பண்ணிடணும். கொஞ்சம் லேசாக வெளியே வர மாதிரி யூஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது கொஞ்சம் நட்டு மேலே வர்ற மாதிரி நட்டு மேலே வந்த பிறகு நட்டை கீழே அடித்து அப்படியே இறக்கி விட்டுருங்க. இறக்கி விட்டாதுக்காக தான் இந்த ஆண்பார் ஃப்ரீயாக வரும். அடுத்தப்போ சீட்டை கலத்திடுறோம்.
14 15 போட்டு 15 நம்பர் போட்டு சீட்டை கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம அந்த போருக்கு மேலே உள்ள செக் நட்டை கலத்தி எடுத்துட்டு கூடையை கலத்தி எடுத்துடலாம். இந்த பிரேக் கிளிப்பை முன்னாடி பிரேக் கிளிப்பை லூஸ் பண்ணி விட்டுருவோம். லூஸ் பண்ணி விட்டு இது கீழே கட்டி முன்னாடி பிரேக் அப்படியே லைட்டாக விரிச்சுக்கிட்டு நாட்டு விட்டிங்கன்னா இதை ரொம்ப விரிச்சிடக்கூடாது. ஒரு சைடாக பெண்ட் ஆகிட்டுனா பிரேக் ஒரு கட்டை பிடிக்கும், ஒரு கட்டை பிடிக்காது. அதான் நம்ம வீல் நட்டை கலத்திடுவோம். கூட தனியாக வந்துடும். கூட வந்தால் வீல் தனியாக வந்துடும். நம்ம அந்த வீலில் கலக்கிற நட்டால் அந்த ஆக்சுவலில் கலத்துற பொருள் அது ஏதாவது நட்டில் மாட்டி வச்சிட்டிங்கன்னா மாட்ட ஈஸியாக இருக்கும். கேரி நட்டை லூஸ் பண்ணி விட்ருவோம். அப்பப்போ கேரி நட்டை கொஞ்சம் நல்லா லூஸ் ஓரளவு ஃபுல்லாக 2 மரம் மட்டும் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக லூஸ் பண்ணி விட்ருவோம். இது மேலே நல்லா கலந்து வந்துடும். பேக்கில் கலத்துறதுக்கு முன்னால் நம்ம இந்த பிரேக் செட்டை கலத்தி எடுத்துகிட்டா ஈஸி. இது 8-9 ஸ்பேனர் போட்டு இந்த நட்டை பிரேக் நட்டை கலத்தி விடுங்க. உள்ளுக்கு ஒரு செக் நட்டு இருக்கும். இந்த நட்டை கலத்திட்டோம்னா வெளியே வந்துடும். இந்த செட்டை கலத்தி எடுத்தாச்சுன்னா தான் உங்களுக்கு வீலை கலத்தி எடுக்கிறதுக்கு ஈஸியாக. அடுத்தப்போ வீலை கலக்கின பிறகு மர்க்காடு ஸ்க்ரூவை கலத்தி எடுத்து மர்க்காடை கலத்திடணும். மேலே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இதில் இல்லைன்னொன்னா நம்ம கொஞ்சமாக எடுத்துடுறோம். மேலே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதையும் கலத்திக்கணும். ஊட்டெல்லாம் நம்ம எப்போ வேணாலும் கலத்திக்கலாம். போர்க்கை கலத்தி தனியாக எடுக்க போகிறோம். இந்த போர்க்கு மேலே செக் நட்டு ஸ்க்ரூ ரேசர் இது பாரு. இந்த நட்டை கலத்தினோன்னா கீழே ஒரு துணியை விரிச்சுடுங்க. ஏன்னா அதில் பால்ஸ் இருக்குங்களா, பால்ஸ் கீழே விழுந்துடும். துணி இல்லைன்னா எல்லாம் மொத்தமாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த மேலே உள்ள இந்த ஸ்க்ரூ ரேசர் மட்டும் கலத்தி போர்க்கு உருவாக்கணும். அதுதான் போர் கலத்துறது.
இப்போ செயின் கவர் கலத்துறதுக்கு நம்ம இந்த ஸ்டே போல்ட்டை இந்த பக்கம் கலத்திக்கணும், அந்த பக்கம் கலத்திக்கணும். இந்த சைடும் உங்களுக்கு கலத்தி எடுத்துட்டா நல்லது. இது ஒரு பக்கம் மட்டும் கலத்தி இந்த இதை லேசாக வச்சுக்கிட்டு கூட எடுக்கலாம். அந்த இதை நான் அப்படி எடுத்தால் அந்த ஸ்டே பெண்ட் ஆகும், அது சரிப்பட்டு வராது. நம்ம இது ரெண்டையும் கலத்தி எடுத்தோம்னா மறுபடியும் ஒன் போல் இருக்கும். முன்னாடி 2 ஸ்க்ரூ இருக்கும். செயின் கவர் நட்டை கிளிப்லாம் நட்டெல்லாம் கலத்திட்டோம். நம்ம நம்ம இந்த ஸ்டேப் ஹோல்டையும் கலத்தி எடுத்து கலத்துறது நல்லா. இப்போ நம்ம இந்த பக்கம் ஸ்க்ரூ கலத்தினோன்னா இந்த ஸ்டேவை எப்படி மேலே தூக்குனோன்னா மேலே வந்துடும். அப்போ நம்மளுக்கு இந்த கவரை ஈஸியாக கலத்திடலாம். இது நம்ம கலத்தாமல் ஒரு சைடு மட்டும் இதை கொஞ்சம் விரிச்சுக்கிட்டு எடுத்தோம்னா இந்த ஸ்டேப் பெண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பெண்ட் ஆச்சுன்னா செயின் உங்களுக்கு ஒன் போல் ஓடாது, செயின் அடிக்கடி கலரும். அது அவ்வளோ சீக்கிரம் அப்புறம் ஒன் போல் அவருக்கு ரொம்ப கஷ்டம். மறுபடியும் நம்ம இந்த இதை அதில் மாட்டி வச்சுக்கணும். ஏன்னா அப்புறம் கீழே வைக்கச்சுல இந்த ஸ்டேப் பெண்ட் ஆகிடக்கூடாது. அதனால் அதை அந்த போல்ட்டை அதிலே போட்டு வச்சிட்டோம். நல்லது. நம்ம சைக்கிளில் எல்லாத்தையும் பிரிச்சிட்டோம். சென்டர் ஆக்சல் மட்டும்தான். இது மட்டும் நம்ம கடைசியில் கலத்தணும். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக தூக்கு ரெடி பண்ணி வச்சுருங்க. அதுக்கிட்டு கலக்கணும், ஈஸியாக கலந்துடும். அந்த ரிங்கே கலத்தி எடுத்துக்கிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஊச்சா இருக்கிற மாதிரி இதில் புள்ளி இருக்குதும், அந்த புள்ளியில் தட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக இந்த வண்டியை பிரிக்கிறத பார்த்தோம். இதை நம்ம இதை ரெடி பண்ணி ஃபிட்டிங் பண்ணுறதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.